பொங்கலுக்கு பொங்கல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 3000 ரூபாய் பரிசு தொகுப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்புகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திற்கு பலமுறை எப்படியும் 2 மாதத்திற்கு ஒரு முறை அன்பரசன் அவர்கள் என்னை அழைத்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1000 ஆட்டோ நண்பர்கள் தொழிலாளர்களை எல்லாம் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை கொடுத்துவிட்டு அடுத்து 4 நிகழ்ச்சிகள் இதே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் 4 நிகழ்ச்சிகள் குறிப்பாக அந்த பொங்கல் நலத்திட்ட உதவிகளை கொடுக்கின்ற நிகழ்ச்சியை அந்த நண்பரசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உங்களோடு உரையாற்றுகின்ற வாய்ப்பை கொடுத்த அன்பரசன் அவர்களுக்கு முதல் என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 5 நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு அறிவிப்பை செய்தார். இந்த வருடம் பொங்கல் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும், திராவிட பொங்கல் விழாவாக சிறப்பாக கொண்டாட வேண்டும், அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்க்கின்ற வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் நேற்று என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன். இன்னைக்கு இந்த ஆளுநர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கின்றேன். நாளை வடசென்னையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், அடுத்த பொங்கல் வரைக்கும் இன்னைக்கு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்னைக்கும் மக்களோடு மக்களாக மக்களோடு பயணிப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதற்காக தான் அந்த உரிமையோடு தான் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த பொங்கல் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். கட்சியின் சார்பாக இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்ல அரசின் சார்பாகவும் நம்முடைய கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை. அதேபோல் அரசின் சார்பாகவும் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிப்புகளை பொங்கலுக்கு பொங்கல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். இந்த 3 நாட்கள் மட்டும் பல்வேறு திட்டங்கள். உதாரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகையாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 3000 ரூபாய் பரிசு தொகுப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். நேற்று முன்தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்புகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை நேற்று முன்தினம் நடத்தி காட்டணும். இப்படி பல்வேறு திட்டங்கள். இன்னொரு உதாரணத்திற்கு போன டிசம்பர் மாதம் வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,17,00,000 மகளிருக்கு மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதம் முதல் அதுவும் விரிவுபடுத்தப்பட்டு 17 லட்சம் மகளிர் புதிதாக ஆட் செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாதம் இனிமேல் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக, இன்னும் சொல்லப்போனா 11.19% வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக டபுள் டிஜிட் வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக, சிறந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்னா அது நம்ம முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பெருமை. எனவே உங்களுக்காக உழைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தோம்னா, இங்க அன்பரசன் அவர்கள் சொன்னது போல இங்க கிட்டத்தட்ட 1000 ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட குறைந்தது 100-200 பேர் பார்க்கக்கூடியவங்க, நேரடியாக சந்திக்கக்கூடிய மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும், இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் ஆட்சி சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற சாதனைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமையப்போவது உறுதி. அதை அந்த பிரச்சாரத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டு நண்பர்கள் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த அன்பரசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.